ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 19 எபிசோட் 402 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா எஸ்கேப் வெசஸ் பர்சியூட்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஓப்பனிங்லேயே டீம்மேட்டை காட்டுவாங்க. கீபா நல்லா ட்ரிக்குன்ட்டு செகண்ட் எக்ஸாம்ல நான் விஷயங்களை கூட முடிக்க விரும்புறேன். அக்கமாரு குலைக்கவும் கீபா அக்கமாரும் அவனோட பாதத்தால சீல் ஆஃப் அப்ரூவல் கொடுத்துட்டதா சொல்லுவான். ஷீனோ மோசம் இல்ல, இதுல என்ன கூலான விஷயம் இருக்குன்னு கேட்பான். என்னட்டா அது நல்லா தான் இருக்கு, ஸ்லோவா போனாலும் பொட்டன்ஷியலா அட்வான்ஸ்டா போய் நருட்டோ செய்யற போல இருக்குன்பா. இதை கேட்ட கீபா இதுக்கும் நருட்டோக்கு சம்மந்தம் இல்ல, இது என்னோட ஐடியான்பா. என்னட்டா வெக்கப்பட்டே தெரியும், ஆனா நருட்டோ ஜிராயா சென்சேவும் எங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்களோன்னு ஆச்சரியமா இருக்குன்பா. ட்ரைனிங்ல இருக்க நருட்டோவை காட்டுவாங்க. கீபா வேட ஏதோ சென்ஸ் பண்ணிட்டு மனசுக்குள்ள இப்ப வந்தது என்னன்னு சொல்லி திங்க் பண்ணுவான். ஹினாட்டா கூப்பிடவும் கீபா அவன் எப்படி ட்ரைனிங் எடுக்காங்கல யாருக்கு கவலை, வாங்க போய் இந்த சுனியன் எக்ஸாம்ல முதல் பாஸ் ஆகும், அந்த வழியில அவனை நம்ம தாண்டி போலாம், வாங்க போலாம் குரோனாயோட டீம்மேட் அப்படின்ட்டு ஓடுவான். கிராஸ் வில்லேஜை சேர்ந்த டீம் கசாமியை காட்டுவாங்க. முயாமி செம்ம கடுப்புல இருப்பான். ஸ்க்ரால் நினைச்சு மூணுமே ஹெவன் ஸ்க்ரால் இருக்கும். இவங்க டீமுக்கு கொடுத்ததும் ஹெவன் ஸ்க்ரால் தான் இருக்கும். மொத்தம் 4 ஹெவன் ஸ்க்ரால் வச்சிருப்பாங்க. எப்படி நம்ம இவ்வளவு அன்லக்கியா இருக்கோம்பா கசாமி. புராமி அதுக்கு என்ன, வா போய் வேட்டையாடலாம், இது செம ஃபன்னா இருக்குன்ட்டு அப்ப கூட வாயில ஒன்று போட்டு அசை போட்டு இருப்பான். ஃபன்னே இல்லைன்ட்டு முயாமி செம கடுப்புல இருப்பான். கசாமி அடுத்து நமக்கு ஒரு லேடி லக் இருக்குன்ட்டு இதை நம்மளால செய்ய முடியும், எனக்கு தெரியும் நம்மளால முடியும், இதை அடைஞ்சே தீரணும், 3 பேரும் சீரப் பண்ணுங்க, நமக்கு ஹிப் ஹிப் உரை சொல்லுங்கன்பா. திடீர்னு நோட் பண்ணும்போது வாய்ஸ் கேட்கும். இதுல என்னடா கூலா இருக்குன்பா ஷீனோ. கீபா கொஞ்சம் பிரேக் விடுறியா, எந்த ஸ்க்ராலுக்காக போறோம் கூட தெரியல, டெஃபினட்டா கூலா இல்லைன்பா. என்ன சஜஸ்ட் பண்றேன்னு ஷீனோ கேட்கவும் கீபா ஹினாட்டா உன்னால எதுவும் செய்ய முடியாதா, அவன் பியாக்குகான பயன்படுத்தி ஹெவன் ஸ்க்ரால சர்ச் பண்ண முடியாதான்னு கேட்பான். ஹினாட்டா எனக்கு எந்த ஸ்க்ரால் எதுக்குன்னு தெரியாது, ஒரே சரி கீபான்ட்டு திரும்பி பாப்பா. கீபா சுத்தி வர பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கேக்குதான்ட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்பா. ஷோரா இருக்கீங்களான்ட்டு டீம் கசாமி வருவாங்க. அடிச்சுடா லக்குன்பா கசாமி. முயாமி எல்லாத்தையும் முட்டாள்பா. கசாமி ஹிடன் லீஃப் போட்டியாளர்களே, நீங்க பேசுனது எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டோம்பா. கீபா நாங்க சொன்னால நீங்க கேட்டது, நாங்க அதை செஞ்சதால எங்க சின்ன வேஷம் வீணாக்கிருச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்பா. ஷீனோ நீங்க எங்க தூண்டில மாட்டி வந்ததால எங்களுக்கு தேவையான ஸ்க்ரால் தானே வச்சிருக்கீங்கன்பா. ஹினாட்டா ஹெவன்பா. கீபா அவங்களுக்கு தேவையான ஸ்க்ரால் தான் நம்ம கிட்ட இருக்கு, வேலையில இறங்கலான்பா. கசாமி சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்பா. புராமி ஏகப்பட்ட குணாய் வச்சு அடிப்பான். கசாமி பிளாக் வச்சு சண்டை போடுவான் கீபாவோட. முயாமி டெக்கோகாகியை வச்சு ஷீனோவோட சண்டை போடுவான். புராமி ஏகப்பட்ட குணாய் வச்சு தாக்குவான். ஹினாட்டா அக்கமாரு தடுத்துட்டு இருப்பாங்க. அக்கமாரு அட்டாக் வைக்க போறப்ப தப்பை வச்சு அடிச்சே பறக்க விட்டுருவான். ஹினாட்டா கசாமிக்கு அகைன்ஸ்டா நிப்பா. ஷீனோ முயாமிக்கு அகைன்ஸ்டா நிப்பான். கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்றதை பார்த்துட்டு முயாமியும் ட்ரை பண்ணுவான், ஃபன் பண்ணுவான். புராமி தின்னுகிட்டே இருப்பான். கீபாட்டே அந்த ஸ்மெல், அக்கமாரு நான் நினைக்கிறதா நீயும் நினைக்கிறேன்ட்டு அவன் ஸ்ட்ராங்குங்கும் போது அட்டாக் வைப்பான். டாச் பண்ணி நிக்கிறதுக்குள்ள வெறித்தனமா அட்டாக் வைப்பான். இன்டென்ஸா இருக்கும். கீபா நிஞ்சா ஆர்ட் பீஸ்ட் மிமிக்ரி மேன் பீஸ்ட் க்ளோன் பண்ணுவான். 2 பக்கம் இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. சிம்பிளா தள்ளி விட்டுருவான் புராமி. கீபா அப்படின்னா சரின்ட்டு அவனை சுத்து போடுவான். ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணுவாங்க. ஈஸியா ரப்பல் பண்ணுவான் புராமி. கீபா மனசுக்குள்ள அவன் தொப்பை ஈஸியா அட்டாக்ஸ் அப்சர்வ் பண்ணி ஃபயர் பண்ணுதுன்னு திங்க் பண்ணுவான். கசாமிக்கு அகைன்ஸ்டா நிக்கிற ஹினாட்டா பியாக்குகான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு 361 சக்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் மூவ் நானே வைக்கிறேன்னு திங்க் பண்ணிட்டு அட்டாக் பண்ண போவா. கசாமி டாச் பண்ணி அட்டாக் வைக்கிறப்ப ஹினாட்டா பின்னால வந்துருவா. ஹினாட்டா ஜென்டில் ஃபிஸ்ட் பண்ணுவா. கசாமி தடுத்துட்டு மனசுக்குள்ள இதான் யூகாவோட ஃபேமான ஜென்டில் ஃபிஸ்டா, அவளோட இலக்கே என் சக்ராவை மேனிபுலேட் பண்றதுதான், ப்ரெஷர் பாயிண்ட்ஸை கிழிச்சு அது சரி இந்த காத்தை நான் எனக்கு அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிறேன்னு திங்க் பண்ணுவான். ஏர் அட்டாக் வைப்பான். ஆனா துணியவே கிழிக்கிற அளவுக்கு காத்து ஷார்ப்பா இருக்கும். ஹினாட்டா மனசுக்குள்ள அந்த பிளாக காற்று மின்னோட்டத்தோட ஃப்ளோ அண்ட் ஷேப்பை பிளாக பயன்படுத்தி மாத்திரான்னு திங்க் பண்ணுவா. கட் பண்றேன் கிரஷ் பண்றேன்ட்டு வெறித்தனமா அட்டாக் வைப்பான் கசாமி. டாச் பண்ணி பின்னாடி போன ஹினாட்டா ப்ரொடெக்டிவ் 8 ட்ரைகிராம் 64 பாம்ஸ் பண்ணுவா. ஷீனோ முயாமி கிட்ட இந்த அன்கம்ஃபர்டபுளான அமைதிங்கிறது தேவையில்லாதது, ஏன்னா அதுக்கு காரணம் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங், அப்புறம் நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்கவும் விரும்பலன்பா. இன்செக்டை கொண்டு வரவும் முயாமி நான் கொஞ்சம் சை டைப்ன்ட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு ஹைடிங் லைக் மோல் டெக்னிக்கை பயன்படுத்துவான். ஷீனோவோட கால்கிட்டே வந்து அட்டாக் பண்ணுவான். ஷீனோ டாச் பண்ணிடுவான். மோல் வெளியே வரும்போது சுத்தி வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இங்க ஃபைட் போகும். கீபா அக்கமாருவை காட்டுவாங்க. இந்த தடவை அவனை அடிக்கவனா செய்ய அதை கடிச்சிருமா கீபா. புராமி ஷிஃப்டிங் பாடி டெக்னிக் பண்ணுவான். சொல்ல போனா சோஜி பயன்படுத்துற எக்ஸ்பான்ஷன் ஜுட்ஸுக்கு ரிலேட்டபிளா இருக்கும். கீபா அண்ட் அக்கமாரு 2 பேருமே கடிச்சு வைப்பானு வயித்துல. புராமி வலிக்குது ரத்தம் வருதுன்ட்டு அழுகவே ஆரம்பிச்சிருவான். கூலாவே இல்லைன்ட்டு அக்கமாரு வா இன்னொரு தடவை செய்யலான்மா கீபா. கீபா அட்டாக் பண்ண போறப்ப ஷீனோ ஷாக் ஆவான். முயாமி கிரவுண்ட்ல இருந்து வந்து கீபாவோட களை பிடிச்சிருவான். கசாமி டக்குன்னு வந்து கீபாவோட சட்டை கிழிச்சுட்டுருவான். ஸ்க்ரால் விழுகவும் பிடிச்சிருவான். நாங்க உங்களை பிடிச்சிட்டு புராமி சிரிப்பான். கசாமி ஸ்க்ராலுக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். ஷீனோ அண்ட் ஹினாட்டா பக்கத்துல வருவாங்க. அக்கமாரு நார்மல் ஆயிட்டு குலைக்கும். கீபா செம்ம கடுப்புல இருப்பான். கீபா எந்திரிச்சிட்டு கசாமி எடுத்த ஸ்க்ராலை பார்த்துட்டு இது எப்படி எடுத்தானுங்கன்னு
கடுப்புல இருப்பான். கசாமி முதல்ல எல்லாரும் பேட்டில் பண்றதை பார்த்துட்டு யார்கிட்ட ஸ்க்ரால் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்பா. புராமி அதை நீ எங்களுக்கு ஈஸியாக்கிட்ட, தேவையில்லாம ஹார்டா பண்ணின்பா. புராமியை கடிக்கிறப்ப கீபா சட்டைக்குள்ள வச்சிருந்த ஸ்க்ரால் லைட்டா தெரிஞ்சிருக்கும், அப்படிதான் நோட் பண்ணிருப்பாங்க. கசாமி நாங்க ஸ்க்ரால் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தாக்குவன்பா. ஷீனோ டக்குனு முடிச்சிட்டானுங்கன்பா. என்னட்டா வாய்ப்பே இல்லைன்பா. புராமி நான் பார்த்ததால தான் இது நடந்துச்சுன்பா. சேர்ந்து செஞ்சதான்ட்டு கசாமி நம்மளோட நல்ல காம்போ வளன்பா. முயாமி நான் தான் செஞ்சேன்பா. கீபா செம காண்டாயிருவான். வாய முடுங்கடா, அந்த ஸ்க்ரால் எங்களுக்கானதுன்பா. டீம்மேட் அட்டாக் பண்ண போகும். புராமி நிஞ்சா ஆர்ட் ஸ்மெல் ஸ்பியர் பண்ணுவான். ஒன்ஸ் அந்த ஜுட்ஸு அக்கறானதுக்கு அப்புறமா எல்லாம் திணறுவாங்க. என்னட்டா என் உடம்பு அசைவில்லாம போகுதுன்பா. ஷீனோ அந்த ஷாக் வேவோட உணர்வு என் மண்டையை புழக்கிற மாதிரி இருக்குன்பா. மனுஷங்க நான் கூட மூக்க பொத்திக்கலாம், அக்கமாருனால முடியாதுல, துடிக்கும். கீபா மனசுக்குள்ள அக்கமாரு என்னால இதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இந்த ஒரு சென்ட் நாங்க இதுக்கு முன்னாடி ஸ்மெல் பண்ணாதது, இது ஒரு நம்பத்தகாத சென்ட் எக்ஸ்ப்ளோஷன் பா. புராமி தின்னுட்டு இந்த ஒரு ஸ்பெஷல் சென்ட் நான் என் உடம்புக்குள்ள ஆக்குறது, இன்னும் கொஞ்சம் வேணுமான்ட்டு சிரிப்பா. கீபா அக்கமாரு துடிக்காத பார்த்துட்டு ஹினாட்டா அவங்க 2 பேத்துக்கு ஸ்மெல் தான் ஷார்ப்பா இருக்கும், நீங்க 2 பேரும் ஓகேவான்னு கேப்பா. கீபா அடைச்ச நான் ஓகேலாம் இல்ல, என் மூக்கு எரியற மாதிரி இருக்குன்பா. அக்கமாரு கீபா 2 பேரும் உருளுவாங்க. புராமி எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லு, இதை நான் தானே செஞ்சேன்பா. கசாமி உன் மண்டையில நல்லா ஏத்திக்க, இது நம்ம டீம் ஒர்க்குன்பா. கீபா அக்கமாருவை கூப்பிட்டு முன்னேறுவான். இதை பார்த்த ஹினாட்டான் சீனோவும் முன்னேறுவாங்க. புராமி நீங்க எப்படா இருந்துச்சீங்க, எப்படா நடந்து வரீங்கன்னு கேட்பான். கசாமி ஹிடன் லீஃப் சேர்ந்தவங்க கிவ் அப் பண்ண தயாரா இல்ல போல, அதான் உங்க டீம் ஒர்க்கான்னு கேட்பான். கீபா சுருக்கின் வச்சு அடிப்பான். ஹினாட்டா குணா எடுப்பா. சீனோ இன்செக்ட்ஸ் கொண்டு வருவான். கீபா உங்ககிட்ட இருக்க ஸ்க்ரால் எங்களுது, கண்டிப்பா மீட் போன்பா. அதை மீட்கிற வரைக்கும் நாங்க கிவ் அப் பண்ண மாட்டோம்பா ஹினாட்டா. சீனோ அதுக்கு காரணம் நாங்க சுனிநகர்ல இருந்து கிவ் அப் பண்ண மாட்டோம்பா. முயாமி கடுப்பாயிட்டு சமனிங் ஜுட்ஸு பண்ணுவான். மோகுரன் மாறு வரும். இவங்களோட போது அந்த கதையை முடிச்சு வைக்கலான்ட்டு முயாமி மோகுரன் மாருவோட டோரேமான் பாக்கெட் ஓட்ட இருக்கும், அதுக்குள்ள போய் நிப்பான். கசாமியும் வருவான். நானும் ரைட் பண்ண வரேன்ட்டு புராமியும் வந்து நிப்பான் சென்டர்ல. முயாமி என்னடா கிரௌடா இருக்க மாதிரி இதுல நாத்த வேற அடிக்குதுன்பா. இதுவுமே டீம் ஒர்க் தான்பா கசாமி. கீபா என்னடா ஓட போறீங்களா, அதுக்கு விட மாட்டேன்பா. கசாமி எங்க டீமோட ஸ்பெஷாலிட்டியே எதிரியோட இடத்துல போய் எங்க இலக்கான ஐட்டமை திருடிட்டு சேஃபா வீட்டுக்கு கொண்டு போறது தான்டா. எதுக்காக வந்தோமோ அது எங்களுக்கு கிடைச்சிச்சு. இந்த பேட்டில் முடிஞ்சு, இப்போ உங்களால எங்களை தொடங்க கூட முடியாதுன்ட்டு பாய் சொல்லுவான். டெய்லால ட்ரில் பண்ணி மௌரன் மாறு கிரவுண்ட் வழியா கூட்டிட்டு போயிரும். கீபா செம கடுப்பாயிட்டு அந்த குளிக்கிட்ட போயிட்டு தப்பிச்சு ஓடுறவங்களோட எபிலிட்டியை பத்தி நீங்க என்ன வேணா பெருமை பேசிக்கிட்டு போங்கடா. ஆனா குருநாயோட டீம்மேட் தியேட்டர்ல தாண்டா ஸ்பெஷலிஸ்ட். எங்க டீம்ல பொறுமையா ஆழ்ந்து சிந்திச்சு சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருந்தாலும் காமா திங்க் பண்ணி அனலைஸ் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கான்ட்டு ஷீனோவை கூப்பிடுவான். ஷீனோ அவங்களோட நமக்கு ஆல்ரெடி கான்டாக்ட் இருக்கு, அதுக்கு காரணம் அந்த ஜெயண்ட் மோலோட என்னோட பூச்சி ஒட்டிக்கிச்சு. ஃபீமேல் இன்செக்ட்ஸ் ஓட்ட வச்சிருக்கேன். ஆம்பளை பூச்சி அந்த மென்மையான ஸ்மெல் பண்ணி அந்த ஸ்பீசிஸை கண்டுபிடிக்காம இருக்காதுங்கன்பா. இன்செக்ட்ஸ் போகவும் ஃபாலோ பண்ணிட்டு ஓடுவாங்க 3 பேரும். கீபா இப்ப என்னோட மூக்கும் அக்கமாருவோட மூக்கும் வேலைக்கு ஆகாது, ஓ இன்செக்ட்ஸை நம்பிதான் இருக்குன்பா. ஷீனோ அதை நான் பாத்துக்கிறேன்பா. சேஸ் பண்றப்ப ஷீனோ அந்த மோல் இங்கதான் அடியில எங்கேயோ இருக்கும் போல பக்கத்துல வந்துட்டோன்பா. மோகரன் மாறு திடீர்னு அப்டாமல் ஆகும், மேல வந்துடும். முயாமி என்னாச்சுன்னு கேட்பான். கிரவுண்ட்ல படுத்துட்டு உள்ள ஆரம்பிச்சிடும். டீமேட்டும் வந்திருப்பாங்க. பார்த்தா அந்த ஃபீமேல் இன்செக்டை கொண்டு போடும். அடைச்சா அதை அந்த பூச்சி சென்ஸ் பண்ணிச்சுன்பா ஷீனோ. முயாமி அழுக்கோட ட்ராக் பண்ணாதீங்க, ரன்மாருக்கு உண்மையாலே சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு, அப்புறம் அது ரொம்ப சுத்தம் பார்க்கும்பா. எஸ்கேப் ஆகும், அவங்க திரும்ப தப்பிச்சு ஓடுறாங்கன்பா கிரவுண்ட் வழியா. கீபா ஹினாட்டா அவங்க அண்டர் கிரவுண்ட் வழியா போனாலும் நம்ம பாக்குற தூரத்துல தான் இருக்காங்க, அவங்கள விட்டுறக்கூடாதுன்பா. கீபா சரிங்கவும் ஹினாட்டா பியாக்குகான் யூஸ் பண்ணுவா. பார்த்ததுக்கு அப்புறமா ஹினாட்டா அவங்கள பார்த்துட்டேன் 10 o'clock டைரக்ஷன் பா. கீபா அவங்கள விடக்கூடாதுன்பா. 3 பேர் ஓடுவாங்க. ஹினாட்டா 1 o'clock திரும்புறாங்கன்பா. கீபா நான் அந்த மோல்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு கேட்பான். ஹினாட்டா 6 மீட்டர்ன்பா. கீபா அக்கமாருவை கூப்பிட்டு மேன் பீஸ் க்ளோன் பண்ணிட்டு ஃபேங்க ஒரு ஃபேங் பண்ணுவான். மோகுரன் மாறு ரப்பல் பண்ணிரும். ஹினாட்டா பியாக்குகானால பார்த்துட்டு டார்கெட் டைரக்ஷனை மாத்துது. 10 o'clock 7 மீட்டர்ஸ்ன்பா. கீபா அவங்கள தப்பிக்க விட மாட்டேன்பா. ஹினாட்டா தொடர்ந்து பாப்பா. இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டேன்பா கீபா. ஹினாட்டா நேரா போ 5 மீட்டர்ஸ் 4 மீட்டர்ஸ்ன்பா. கீபா இன்னும் கொஞ்சம் தான்பா, வெறும் 3 மீட்டர் தான் இருக்குன்பா. ஹினாட்டா திடீர்னு பார்த்தா சாண்ட்ல ஸ்டக் ஆவாங்க. கீபா என்னதுன்பா. ஷீனோ மணல் சாஃப்ட் ஆயிட்டே போகுதுன்பா. ஹினாட்டா பியாக்குகானால பாக்குறப்ப மோகுரன் மாறு மேல வரும். புராமி என்ன டேக் கேம் முடிஞ்சுதான்னு கேட்பான். கீபா அது நல்லது கீழே மணல்பா, பாட்டம் இல்லாத சதுப்பு நிலன்பா. ஷீனோ என்ன வேகமா உள்ள இழுக்குதுன்பா ஹினாட்டா. ஷீனோ நம்ம அவங்க விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டோன்பா. அக்கமாரு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். கீபா அக்கமாருங்கும் போது உள்ளே போயிரும். புராமி மூழ்குங்கன்ட்டு குதிப்பான். ஹினாட்டா அடுத்து உள்ள போயிருவா. அவ்வளவுதான்ட்டு ஷீனோவும் உள்ள போயிருவான். லாஸ்டா கீபாவும் உள்ள போயிருவான். கசாமி இதுக்கப்புறம் எவனும் நம்மள பின் தொடர மாட்டான், நம்ம டீம் ஜெயிச்சிருச்சுன்பா. புராமி சொல்ல போனா நம்ம டீம்லயே அதிகம் ஜொலிச்சது நான் தான்பா. முயாமி இதுக்கெல்லாம் காரணம் என்னோட மோகுரன் மாறுவால, உனக்கு புரியலையான்பா. கசாமி எப்படியோ பினிஷ் லைனுக்கு ஸ்மூத்தா போலான்பா. முயாமி செகண்ட் எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்றாச்சுன்பா. மணல்ல மாட்டின கீபா வெளியே வந்துருவான். ஷீனோன் ஹினாட்டாவும் வந்துருவாங்க. அக்கமாருவ கீபா புடிச்சு இழுத்துட்டு டே முழிச்சுக்கடா டேன்னு சொல்லி தட்டுவான். மூச்சு கொடுத்து காப்பாத்துவான். ஹினாட்டா அக்கமாருங்கவும் குலைக்கும். அக்கமாரு குட் பைன்ட்டு கட்டி பிடிப்பான் கீபா. அக்கமாரு டைனமிக் மார்க்கிங்கால தான் காப்பாத்திருக்கோம், அது ஒரு நல்ல குயிக் திங்கிங்ட்டு கீபா பாராட்டுவான். நம்ம மேல யூரின் ஸ்மெல் அடிக்காம இருந்தா இன்னும் பர்ஃபெக்டா இருந்திருக்கும்பா ஷீனோ. அக்கமாரு தலையை தொங்க போடும். ஹினாட்டா கவலைப்படாத அக்கமாரு, அவ்வளவு ஸ்மெல் இல்ல எனக்கு பரவாயில்லன்பா. கீபா இல்ல நாறுதுன்பா. ஹினாட்டா கீபான்ட்டு வைக்கப்படுவா. கீபா ஆக்சுவலா என்னோட மூக்கு வேலை செய்யுது. ஹினாட்டா அவனுக்கு அவன் பியாக்குகானால ட்ராக் பண்ண முடியுமான்னு கேட்பான். செக் பண்ணி பார்த்துட்டு ஹினாட்டா அவுட் ஆஃப் ரேஞ்ச் போயிட்டாங்கன்பா. கீபா அப்படின்னா சரி இது எனக்கான நேரம்ட்டு அவங்கள ஸ்மெல் பண்ண முடியுது. அந்த தடியனோட வாசம் தான் இன்டென்ஸா இருக்குன்பா. டீம்மேட் முன்னேறுவாங்க. கீபா நாங்க கைவிட மாட்டோம், நாங்க அவங்கள நரகத்தோட ஆழம் வரைக்கும் சேஸ் பண்ணுவோம், அப்புறம் டெஃபினட்டா ஸ்க்ரால மீட் பண்ணுவா. ஷீனோ ஹினாட்டா அக்கமாரு சரின்பாங்க.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்வேவரிங் கட்சினஸ்ங்கிற எபிசோட் தானே அட்டோஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு ஹினாட்டா.